ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டில் இருக்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு இருசமபக்க முக்கோணி கொடுக்குறாங்க. இந்த இருசமபக்க முக்கோணியில் சில நீள அளவிடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிசி யூட்டு நீளத்தை காங்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் பிசி நீளத்தை நம்ம டிரெக்டாக காங்க இயலாது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னுக்கு இது ஒரு இருசமபக்க முக்கோணி அப்படின்னு சொல்லும் பொழுது, இருசமபக்க முக்கோணியில் வந்து சமனான பக்கங்கள் சந்திக்கிற உச்சி, சமனான பக்கங்கள் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், இதுவும் இது சந்திக்கிற உச்சியில இருந்து மூன்றாவது பக்கத்துக்கு வரையப்படுற செங்குத்து இருகூறாக்கி, இது செங்கோண இருகூறாக்கி தானே, செங்குத்தா தானே இருக்கு. இந்த இருகூறாக்கி மூன்றாவது பக்கத்தை இரு சமக்கூறிடும். அப்ப இந்த இருகூறாக்கி வந்து பிசிங்கிற பக்கத்தை ரெண்டா பிரிக்கிறாரு அப்படின்னா இவரும் சமன், பிடியும் டிசியும் சமன். ஸோ நான் இதை எக்ஸ் சொல்லிக்கிறேன், தெரியாக்கணினால இவரை நான் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நான் அந்த எக்ஸை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாக்க எக்ஸோட 2 மடங்காக தான் பிசி இருக்க போகிறாரு. ஐடியா ஓகே தானே? ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ நான் பைதகரசின் தேற்றத்தை நான் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பைதகரசின் தேற்றம் வந்து இவர் செங்கோணம், இவருக்கு செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். செம்பக்கம் எவ்வளவு? நான் பைதகரசின் தேற்றத்தை யூஸ் பண்ணேன். 7 வர்க்கம், செம்பக்கத்தின் வர்க்கம் வந்து ஏனை இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அப்போ 2 வர்க்கமூலம் 6, இவருட்டு வர்க்கம் சக, இது எக்ஸ் தானே. ஸோ நான் எக்ஸ் வர்க்கம்னு போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன், சரி தானே. 7 வர்க்கம் நமக்கு தெரியும் 7 49. இங்கே 2 இருக்காரு, 2 தர இதை நான் அப்படி எழுதுனா தானே, 2 தர வர்க்கமூலம் 6ன்னு சொல்லி எழுதுனா, இது விட்டு தான் வர்க்கம், சரி தானே. அப்படி இருக்கும்போது 2 வர்க்கம் 4, நமக்கு தெரியும் தர அப்படியே இருக்க போறாரு. வர்க்கமூலம் 6 வர்க்கம் அப்படிங்கும்பொழுது வர்க்கமூலம் என்ன வரும், 36ன்னு சொல்லி வரும். 36க்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த 4 அப்படியே வரப்போகுது. 36க்கு பார்த்தோம்னா 6ன்னு சொல்லி வரும். 6 6 36, சரி தானே. ஸோ இவரை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து எழுத போகிறோம். நான் எழுத போகிறேன் 4 தர 6ன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் வர்க்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க 2 பேரையும் இருக்குன்னா 6 4 24, 49 இருக்க போறாரு சக எக்ஸ் வர்க்கம். நான் எக்ஸ் வர்க்கத்தை சமன்பாடுக்கு இந்த பக்கம் கொண்டு வர்றேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் முறைப்படி. இப்போ சக 24 இருக்கு, இங்கிட்ட வந்தால் சை 24ன்னு மாறப்போகுது. மாறுமா தான் 49 24 போகுமா தான் 25ன்னு சொல்லி வரும். ஸோ நான் எக்ஸுக்கான தீர்வு எடுக்கணும் இருந்தால் இங்கிட்ட வர்க்கம் இருக்கு, இங்கிட்ட போனால் வர்க்கம் மூலமாக மாறும். இவ்வளோ வரப்போகுது தீர்வு 5ன்னு சொல்லி வரப்போகுது எக்ஸுக்கான தீர்வு. ஸோ எக்ஸ் சமன் 5 சென்டிமீட்டர். ஸோ நான் எக்ஸ் சமன் 5 சென்டிமீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே பிசி யூட்டு நீளம் வந்து 2x இருக்க போகுது. அப்போ எவ்வளவு, 2 தர 5 சென்டிமீட்டர், எவ்வளவு 10 சென்டிமீட்டர்னு சொல்லி வரப்போகுது. இப்போ நீங்கள் ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு இந்த கேள்விக்கான முழுமையான புள்ளி என்ன செய்யப்படும், வழங்கப்படும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இருசமபக்க முக்கோணி அந்த தேற்றம் தெரிஞ்சிருக்குமா இருந்தால் உங்களால் கேள்வி என்ன செய்ய முடியும், இலகுவான முறையில் மூவ் பண்ணிக்கொள்ள முடியும், சரிதானே. ஸோ கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம என்ன செய்வோம், அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.